மா எவ்வளோ நேரமா இப்படியே உட்காந்துட்டு இருப்ப? இந்தா சாப்பிடு. எனக்கு வேணாண்டா. மா காலையிலே எதுவும் சாப்பிடலம்மா, உடம்புக்கு எதாவது ஆகிட போகுது. சாப்பிடு. எனக்கு சாப்பிட தோணல, விடுறா. சாப்பிடாம இந்த மட்டும் இப்போ கடை திரும்ப வந்துருமா? என் மனசு கேட்கலடா. இத்தனை வருஷமா அந்த கடை தான் நமக்கு சாப்பாடு போட்டிருக்கு. அதுவும் நமக்கு ஒரு சாமி மாதிரி தான். அதுவும் உங்க அப்பா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கரும்பு மிஷினை எனக்கு விற்க தோணவே இல்லை. ஏன்னா அது ஒண்ணுதான் உங்க அப்பா ஞாபகமா நம்ம கூடவே இருந்தது. அதையும் அநியாயமா எடுத்துட்டு போயிட்டாங்களே. மா நீ அழாதம்மா, எப்படியாவது வாங்கிடலாமா? மா பாக்கா இங்க பாருக்கா, அம்மா சாப்பிடவே மாட்டேங்குது. ஏம்மா ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனா. வருமானம் தந்துகிட்டு இருந்த கடை இப்ப நம்ம கிட்ட இல்ல. எனக்கும் ரொம்ப கஷ்டமா தாம்மா இருக்கு. இத்தனை வருஷமா கோயிலுக்கு வெளியே கடை போட்டுட்டு இருந்தோம். இப்படி திடீர்னு வந்து கடை எடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கே புரியலக்கா. இத்தனை வருஷம் நம்ம கடை பத்தி யாருமே எந்த குறையுமே சொன்னதில்லை. ஆனா இன்னைக்கு பூ சரியில்லை, தேங்காய் சரியில்லைன்னு சொல்லி கடையை காலி பண்ண சொல்றானுங்க. பெரிய பணக்காரங்க எல்லாம் என்னென்னமோ ஏமாத்து வேலையெல்லாம் பண்ணி பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஏழைங்கள என்ன வேணா பண்ணலாம், அவங்கள முன்னேறவே விட மாட்டாங்க. மா நீ அழாதம்மா. அவங்க வந்து சொன்னா நம்ம கேட்டுருவோமா? அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோமா. திரும்பவும் அதே இடத்துல பூக்கடையும் கரும்பு ஜூஸ் கடையும் வைப்போம். இந்தா நீ முதல்ல சாப்பிடு. வேணாம் மீனா. மா சொல்றது கேளு, நீ சாப்பிடு. கடை நாளைக்கு வந்துருமா. ஆனா உடம்பு அப்படி இல்ல. என்னன்னாலும் சாப்பிடாம இருக்க கூடாது. சாப்பிடு. சாப்பிடுமா. சாப்பிடுமா. நீ எதுக்கும் வருத்தப்படாதம்மா. அவர் கார்ப்பரேஷன்ல இருக்க ஆளுங்க கிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்காரு. கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். இந்த சாப்பிடுமா. மா வா சீதா. இவ்வளோ நேரம் அம்மா சாப்பிடாம உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்பதான் அக்கா சமாதானப்படுத்தி ஊட்டிட்டு இருக்கு. மா நீ கவலைப்படாதம்மா. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவரை பார்த்து பேசிட்டு தான் வரேன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவரும் சொல்லாம கொல்லாம எப்படி கடையெல்லாம் எடுப்பாங்கன்னு கோவப்பட்டாரு. அருண் மாமாக்கு கார்ப்பரேஷன்ல யாராவது தெரியுமா? எல்லாம் கவர்மெண்ட்ல தானே வேலை செய்யறாங்க. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவர் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி கார்ப்பரேஷன்ல இருக்கவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா கடையை திரும்ப வைக்கிற மாதிரி பண்ணிட்டு வருமா, நீ கவலைப்படாத. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி சத்யாவுக்கும் வேலை கிடைச்சு இப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். இனிமே கடைக்கும் கோயிலுக்கும் போயிட்டு வந்து காலத்தை நிம்மதியா ஓட்டிடலான்னு நினைச்சேன். அது இப்ப நடக்காதுல்ல. மா அழாதம்மா. 6 வயசுல என் அம்மா எனக்கு பூ கட்ட கத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே பூ கட்டுறது மட்டும்தான். உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கு வெளியில பூ கடையையும் கரும்பு ஜூஸ் கடையையும் வச்சு வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். அந்த கடைங்க தான் இத்தனை வருஷமா வருமானத்தை கொடுத்து உங்களை எல்லாம் ஆளாக்கி வச்சது. யாருக்கு என்ன பாவம் செஞ்சனோ இப்படி அந்த பொன்னி அம்மா கடையை எடுக்க வச்சிட்டாளே. அப்படி அவளுக்கு என் மேல என்ன கோவம்னு தெரியலையே. மா நீ அழாதம்மா. நம்ம கடை நமக்கு திரும்ப வந்துரும். நீ அழாத, கண்ணத்தோட. பொன்னி அம்மாலாம் ஒன்றும் கடை எடுக்க வைக்கலம்மா. அந்த புதுசா வந்த கோயில் மேனேஜர் தான் எல்லாத்துக்கும் காரணம். முன்னாடி இருந்தவர் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஆளு. இப்ப வந்திருக்கவர் கொஞ்சம் ஏடா கூடமான ஆளுன்னு வேற சொல்றாங்க. அம்மா அவரும் இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாருமா. அக்கா மாமா கோவத்துல போய் சண்டை கிண்டை ஏதாவது போட்டு போறாரு. மாமா அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிட போறாரு. இதெல்லாம் லீகலா தான் என்ன செய்யுதுன்னு பாக்கணும். அருண் போலீஸ்ல இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும்க்கா. அவரு பாத்துப்பாரு. அவரும் ஒன்னும் எல்லா விஷயத்திலயும் அவசரப்படுறவரெல்லாம் கிடையாது. எதை எப்படி செய்யணும்னு அவருக்கு நல்லா தெரியும். நம்ம திரும்பவும் கடையை வைக்கணும். அது யார் மூலமா நடந்தா என்ன? அருணும் முயற்சி பண்ணட்டும். அவரே ஏதாவது பண்ணுவாரு. சரிக்கா, அவர் ஏதாவது சொன்னா நான் கால் பண்றேன். சரியா? அம்மா நான் வரேன். நீ அழுதுட்டே இருக்காதானே? அழாதம்மா. நான் வரேன்டா. பாய். சாப்பிடுமா. நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்காதம்மா. கண்டிப்பா நம்ம பூக்கடை திரும்ப வரும். பூக்கடையும் வரணும், உங்க அப்பாவோட கரும்பு மிஷினும் வரணும் மீனா. ரெண்டும் அதே இடத்துல திரும்ப வந்துடும்மா. நீ ஒன்னும் கவலைப்படாத.
நான் எதுக்கும் அந்த புது மேனேஜரை பார்த்து பேசலாம்னு யோசிக்கிறேன். அதெல்லாம் வேஸ்ட்டுக்கா. ஏன்டா அப்படி சொல்ற? அந்த ஆள் ஒன்றும் நேர்மையானவெல்லாம் கிடையாது. கோயிலுக்கு வெளியே இன்னும் 2-3 கடைலாம் இருக்குல்ல, ஆமா. அந்த கடையில இருந்துலாம் காசு வாங்கிட்டு இருக்கானா அந்த ஆள். ஆ, காசு வாங்குறாரா? ஆமாக்கா. அதுவும் இல்லாமல் அந்த மேனேஜருக்கு டீ டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து இந்த கடைக்காரங்களாம் கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓ, கோயில் வெளியே இப்படியெல்லாம் நடக்குதா? சரி, இந்த விஷயத்த நான் மாமா கிட்ட சொல்றேன். அம்மா, நீ சாப்பிடு. போதும் மா நல்லா சாப்பிடுமா, கொடுக்கா. போதும் மீனா. சாப்பிடுமா, கடை எல்லாம் வந்துரும். என்ன சொல்லுவோம், விசாரிச்சியா? நம்ம பசங்களை வச்சு விசாரிச்சேன்டா. அந்த கார்பரேஷன் ஆஃபீஸர் ரொம்ப கராரான ஆளாம், ரொம்ப நேர்மையாக இருக்கிறவராம், பணம் எதுவும் வாங்க மாட்டாராம், யாராவது லஞ்சம்னு வந்தாலே டென்ஷன் ஆகிறாராம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவருக்கு சிபாரிசுன்னா சுத்தமாக பிடிக்காதான். அப்போ அவர் எந்த வகையிலையும் விலைக்கு வாங்க முடியாது. பரவாயில்ல, இப்படி நேர்மையான ஆளுங்களை பார்க்குறதும் அபூர்வமாக தான் இருக்குது. அத்தை பல வருஷமாக கோயிலில் கடை வச்சுருக்காங்க. அதுவும் கோயிலில் இருக்கவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தான் வச்சுருக்காங்க. இப்போ திடீர்னு வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதுவும் இவங்க மேலே தப்பு எதுவும் இருந்தால் கூட பரவாயில்ல, என்னென்னமோ காரணம் சொல்லி கடை எடுக்க வச்சிட்டாங்க. இது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலடா. என்ன மீனா, அத்தை எப்படி இருக்காங்க? கடையை தூக்குனதுல இருந்து அம்மா ரொம்ப கவலையா தாங்க இருக்காங்க. சரியா சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க. அந்த கரும்பு மிஷினை அப்போட ஞாபகார்த்தமா வச்சிருந்தாங்க. அதான் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப கவலையாவே இருக்கு. இருக்காதா பின்ன? மாமா பல வருஷமா நின்று உழைச்சது அந்த மிஷின்ல தான். அத்தைக்கு அது வெறும் மிஷின் கிடையாது, மாமாவோட ஞாபகம். எப்படி அவங்களால தாங்கிக்க முடியும்? நீங்க ஏதாவது யோசிச்சிங்களா? கார்பரேஷன்ல இருக்க ஆளுங்க கிட்ட விசாரிக்க சொன்னீங்கன்னா, அங்க இருக்கிற ஆள் கொஞ்சம் சுத்தமான கைன்றாங்க. எதுவும் கொடுத்தாலும் சரி பண்ண முடியாது. சீதாவும் அருண் கிட்ட பேசியிருக்காங்க. அவர் எப்படியாவது கடையை திருப்பி அங்கே வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காராம். அப்படியா? அப்ப நான் இதை அப்படியே விட்டுட்டுமா? சார் பாத்துக்குவாரு. இல்லங்க, சீதா சொன்னதை நான் சொன்னேன், அவ்வளவுதாங்க. நீங்க ஏன் இப்ப கோவப்படுறீங்க? கோவம்லாம் படல. என்ன இருந்தாலும் அருண் ஒரு போலீஸ், இன்னொரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் எழுத்தலாம் எதுவும் பண்ண மாட்டான். நம்ம செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டி கிடையவே அவன் தானே ரோட்ல இருந்து எடுக்க வச்சான். அவன் ரூல்ஸ் கில்ஸ் பேசுவானே தவிர மனுஷனோட கஸ்டமர்ஸ் எல்லாம் எங்க அவனுக்கு புரிய போகுது? சரிங்க, நான் உங்களை எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லல. என்ன செய்யலாம்னு சொல்லுங்க, பண்ணலாம். இந்த கார்பரேஷன் ஆஃபீஸர் பார்த்து சரி கட்டலாம் பார்த்தா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளா இருக்காரு. பணம் கொடுத்தாலும் அவர் கரெக்ட் பண்ண முடியாது. அதனால இதுக்கு வேற வழி தான் பார்க்கணும். சத்யா சொன்னதை வச்சு பார்க்கும்போது நம்ம கோயிலுக்கு புதுசா ஒரு மேனேஜர் வந்திருக்காருல்ல, அந்த ஆள் தானே கடை எடுக்க வந்தது. அந்த ஆளு முன்ன இருந்தவர் மாதிரி எல்லாம் இல்லங்க. கடையை வச்சிருக்கிறவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குறாராம். அப்படியா? ஆமாங்க, கடை போடுறதுக்கு பணம் கேக்குறாராம். அப்புறம் மாசம் ஆனா ஒரு தொகை வந்து கடை வச்சிருக்கிறவங்க கிட்ட கேக்குறாராம். அதுவும் இல்லாம காலையில வந்து கடை வச்சிருக்கிறவங்க கிட்ட டிஃபன் வாங்கிட்டு வர சொல்றாராம். அதுக்கும் காசு கொடுக்கறது இல்லையா? ஓஹோ, பார்ட்டி அப்படிப்பட்டாளா? இப்பதான் நான் புரியுது. அப்ப கடையை அந்த ஆளா தூக்கி இருக்க வாய்ப்பு இல்ல. யார்கிட்டயோ காசை வாங்கிட்டு தூக்கி இருக்கணும், இல்ல நான் வேற யார்கிட்டயாவது கடை போடுறதுக்கு லம்பா ஒரு அமௌண்ட் வாங்கி இருக்கணும். மொத்தத்துல அந்த ஆள் இதுல நேர்மையா நடந்துக்கல. அப்ப ஒன்று செய்வோம். என்ன பண்ணலாங்க? செல்வம் சொல்றா. அந்த கோயிலுக்கு புதுசா வந்திருக்கிற ஆள்கிட்ட இருந்தா நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். அப்பதான் அந்த கடையை திரும்ப நம்ம அதே இடத்துல வைக்க முடியும். முதல்ல அவனை ஃபாலோ பண்ணி அவனுக்கு என்ன தேவை, ஆள் எதுல வீக்கா இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு நான் சொல்ற மாதிரி அந்த ஆள்கிட்ட போய் பார்த்து பேசு. அப்போ நீ வர மாட்டியா? நானும் வருவேன்டா, ஆனா முதல்ல நீ போய் பேசு. சரி, என்ன பண்ணணும் சொல்லு.